வாங்கண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. எனக்கு என்னப்பா, நான் எப்பவும் நல்லா தான் இருப்பேன். நீங்க தான் ஓடி ஆடி ஊரை சுத்தி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்திருக்கீங்க. அதான் பார்த்து வாழ்த்திட்டு போலான்னு வந்தேன். அண்ணா உட்காருங்க. எதுக்கு? உட்கார்ந்த உடனே ஆபீஸ் நேரம் ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதா இருக்கும். நான் நின்னுகிட்டே வாழ்த்திட்டு போயிடுறேன்ப்பா. ஏமா, எனக்கு தெரிஞ்சு வீர பெண்மணினா அது ஒன்னதாமா சொல்லணும். சாதிச்சிட்டியம்மா. எங்கெங்கயோ சுத்தி யார் யாரையோ எதிர்த்து கடைசியில ஜெயிச்சுதானமா இந்த ஆபீஸ் வாசலே மீச்சிருக்கீங்க. ஒத்துக்கிறமா, நீ ரொம்ப பெரிய ஆளு. பிரகாசம் ரொம்ப கொடுத்து வச்சவன். நிச்சயமான சத்யாவோட சப்போர்ட் இல்லைன்னா நான் மறுபடியும் இந்த இடத்துல நின்று இருக்கவே முடியாது. சத்யா புத்திசாலிப்பா. சாதிக்க முடியுங்கிற தைரியத்துலதான் இங்க இருந்து புறப்பட்டே போச்சு. நான் ஏதாவது சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா என் கையும் கட்டி போட்டுருச்சு. சரி, இங்கதான் என்ன எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருச்சு. அட்லீஸ்ட் ஹைதராபாத் போனப்பயாவது என்னையும் சேர்த்து கூட்டு போயிருக்கலாம்ல. அதான் சத்யா தப்பு பண்ணிட்டா. உங்களை கூட்டிட்டு போயிருக்கணும். அந்த கேடு கெட்ட அரவிந்த கூட்டிட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இல்லங்க, அப்படியே இருந்தாலும் மனசுல நம்பிக்கையும் தெளிவும் இருந்ததுனால முடிவு நல்லபடியா அமைஞ்சதுல. அந்த காயத்ரியை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சு. ஆனா இனிமே எங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதுதான் நடக்க போகுது. கண்டிப்பா நல்லதே நடக்குமா. நீங்க முதல்ல உங்க வேலையை கவனிங்க. நேர்மையான சம்பாத்தியத்துல நிம்மதியா வாழுங்க. நான் வரட்டுமாமா? வரேன் பிரகாஷ். நீங்க உட்காருங்க. மேடம், இந்த ஃபைல்லாம் கொஞ்சம் பெண்டிங்கா இருக்கு. முதியோர் ஓய்வூதியமா? நான் உடனே ஓகே மேடம். ஓ, நிறைய வேலை பெண்டிங் ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் நம்ம கையெழுத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சென்டிமீட்டருக்கு டைம் ஒதுக்குனது போதும், வேலையை பார்க்கலாம். மேடம், எனக்கு இன்னும் ரீஜாயினிங் லெட்டர் கொடுக்கல. அதை கொடுத்தாதான் ஒர்க் பண்ண முடியும். மறந்தே போயிட்டேன். என்னங்க? கவர்மெண்ட் வேலை தான் என் கனவா இருந்துச்சு. இதை எப்படியாவது பிடிங்கணும்னு இந்த காயத்ரி பாடுபட்டா. இப்ப நீயா அந்த வேலையை திரும்ப வாங்கி கொடுத்து உன் கைப்பட கையெழுத்து போட்டு வேலையில் சேர்த்து விட்டு இருக்க பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சத்யா. தேங்க்யூ. நான் சொன்னல, நோ மோர் சென்டிமெண்ட்ஸ். சீக்கிரம் போய் வேலையெல்லாம் பாருங்க. பெண்டிங்கான வேலை எல்லாமே 3 நாள்ல முடிக்கணும். குயிக். எஸ் மேடம். இங்கதான் நிறுத்துங்க. எங்கயா? போதும். என்னாச்சு, நம்ம இங்கே இறங்கிட்டீங்க? எங்க ஒரு ஆபீஸ் இருக்கு, ஒரு சின்ன வேலை முடிச்சிட்டு நான் கிளம்புறேன். இல்ல, நான் வேணா வெயிட் பண்றேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர் கார்த்திக். எனக்கு வேலை முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். நீங்க போங்க, நான் வேலையை முடிச்சிட்டு ஏதாவது கால் டாக்ஸி பிடிச்சு போயிடுறேன். நீங்க போங்க. சார் சொல்லுங்க சார். டேய் முட்டாள், என்னடா பண்ணி தொலைச்ச? எந்த வண்டியில பிரேக்க கட்டின? சார் நீங்க சொன்ன கார் தான் சார். கிழிச்ச. இப்ப நான் அவன் வண்டியில தான் வந்தேன். பிரேக் எல்லாம் நல்லா தான் பிடிக்குது. சார் நீங்க சொன்ன அந்த ஒயிட் கார் தான் சார். டேய், அவங்க வீட்ல 2 ஒயிட் கலர் வண்டி இருக்குடா. சார் நீங்க சொன்ன வண்டி தான் சார். வெயிட் போன. ஒருவேளை அந்த கார்ல பிரேக்க கட்டி விட்டானோ? இப்ப என்ன பண்றது? ஹாய் மோனி. சாரி மணிக்குட்டி, லேட் ஆயிடுச்சு. ஆமா, உன் டியர் ஃப்ரெண்ட் சந்தோஷ் ஏன் தள்ளி நிக்கிறான்? அவன் என்கிட்ட 2 விட்டான்ப்பா. சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்குள்ள சண்டை போட்டிங்களா? வா சந்தோஷ், 2 பேரும் சமாதானம் ஆயிடுங்க. வா. ஐயோ அப்பா, சண்டை போட்டது நாங்க இல்ல, நீங்களும் சந்தோஷோட அம்மாவும் தான். அவங்க அம்மா கூட நீங்க சண்டை போட்டீங்கல்ல, அதனால என் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதான்
பாரு சந்தோஷ், இப்போ நான் மோனியை கூட்டு போயிட்டேன், தனியாக தானே நிற்கணும். சரி, நீ கூட பேச வேணாம், வா உன்னை காரில் ட்ராப் பண்ணுறேன். ஐயோ பிரேக் பிடிக்கலையே. எல்லாரும் தள்ளி போங்க, ப்ளீஸ் தள்ளி போங்க. இல்ல வேணாம், எங்க அம்மா திட்டுவாங்க. பிரேக் பிடிக்கல, தள்ளி போங்க ப்ளீஸ், தள்ளி போங்க. சந்தோஷ், சந்தோஷ், ஐயோ என்ன பண்ற? யார் அடிபட்டுச்சு? யார் சந்தோஷமா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இருங்க, 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 இருங்க. அப்படியே இருங்க, அப்படியே ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அப்படிதான், அப்படி. இருங்க, இருங்க, இருங்க. அப்படிதான், அப்படிதான். முதல்ல இந்த குழந்தைய வெளியே கூப்பிட்டு போங்க, போங்க. அழாதம்மா, அழாத, ஒண்ணும் இல்ல. முனி, என்னாச்சு? அவங்க 2 பேருக்கும் ஸ்கேன் எடுத்திருக்காங்க. இன்னும் டாக்டர் என்ன ஏதுன்னு சொல்லல. அழாத செல்லம். அழக்கூடாது மோனி. அப்பா சந்தோஷோட கீழே விழுந்துட்டாரு, வலிக்குதுன்னு சொல்றாரு. இது பாரு, அப்பாவுக்கு லேசா தான் அடிபட்டிருக்கு. உனக்கு தலையில அடிபட்டு சரியா போச்சுல, அதே மாதிரி அப்பாவுக்கும் சரியா போயிடும். அழக்கூடாதுன்னு. கார்த்திக், குமாரும் சுஜிதாவும் உள்ளதா இருக்காங்க. டாக்டர் அவங்கள செக்அப் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா, நான் தான். என்னங்க நடந்தது? என் பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கரெக்டா நான் போறப்பதான் சுஜாதா ரொம்ப நல்லாவே கார் ஓட்டுவா. அப்புறம் எப்படி கார் தாறுமாற ஓடி ஆக்சிடென்ட் ஆச்சு? இவர் அண்ணன் மட்டும் என் குழந்தைய காப்பாத்தலன்னா இப்ப நான் என் குழந்தையே இழந்திருப்பேன். டாக்டர், சுஜாதாக்கு எப்படி இருக்கு? நல்ல வேளை அந்த லேடி பேஷண்ட் புத்திசாலித்தனமா சீட் பெல்ட் போட்டு டிரைவ் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அந்த சீட் பெல்ட் போட்டதுனால ஹெவியா ஒன்னும் அடிபடல. ஸ்டேரிங்ல லைட்டா தலை இடிச்சுக்கிட்டதுனால அதிர்ச்சியில மயக்கமாயிருக்காங்க. டாக்டர், ஸ்கேன் வேணா எடுத்து அதெல்லாம் பார்த்தலாம். எடுத்தாச்சு, நத்திங் டு வரி. மயக்கத்துல இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல தெளிஞ்சிடுச்சுன்னா Thank you, வீட்டுக்கு doctor. கூட்டிட்டு போயிடலாம். சார், அந்த இன்னொரு பேஷண்ட் குமார், அவருக்கு எப்படி அவருக்கு இருக்கு? தான் கொஞ்சம் முதுகுல அடிபட்டு இருக்கு. ஸ்கேன் எடுத்திருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். பெருசா அடி ஒண்ணும் இல்ல. ரிப்போர்ட் வந்த உடனே சொல்றேன், கவலைப்படாதீங்க. நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம் சார். நீங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். முதுகுல அடிபட்டதுனால பெரிய ஆபத்து ஒண்ணும் இல்ல. இதே அடி நெஞ்சில பட்டிருந்தா ரொம்ப கவலைக்கிடமா இருந்திருக்கும். தேங்க்யூ சார். அங்கிள், எங்க அப்பாக்கு சீக்கிரம் சரியாயிருமா? சீக்கிரம் சரியாயிடு செல்லம். அவருக்கு கொடுக்கிற மருந்தெல்லாம் நீ தான் டைம் பிரகாரம் அவருக்கு கொடுக்கணும். ஓகேயா? ஓகே. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சுஜாதா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்லைங்க, லேசா தலைவலி, அவ்வளவுதான். உனக்கு தான் கார் நல்லா ஓட்ட தெரியுமே, அப்புறம் எப்படி இப்படி ஆச்சு? பிரேக் பிடிக்கல கார்த்திக். பிரேக் பிடிக்கலையா? இப்பதானே சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு. நேத்து கூட நான் ஓட்டின நல்லா தானே இருந்தது. தெரியல கார்த்திக், திடீர்னு பார்த்தா பிரேக் பிடிக்கல, பயந்து போயிட்டேன். அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு சைடுல திருப்பி காரை நிறுத்திட்டேன். அதுக்குள்ள அந்த பையன் பயப்படாத, அந்த குட்டி பையன் நல்லா தான் இருக்கான். குமார் அவனை காப்பாத்திட்டான். குமாருக்கு தான் லேசா அடிபட்டிருக்கு, சீக்கிரம் சரியாயிடுன்னு சொன்னாங்க. அது எப்படி பிரேக் ஃபெயிலியர் ஆகும்? இப்பதானே சர்வீஸ் போயிட்டு வந்தது. சார், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, இன்ஜெக்ஷன் போடணும். எங்கம்மா என் பேர அகிலா, எங்கம்மா என் பேர? என்னாச்சு? ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. என்னாச்சு? அடிலாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. பயந்துட்டான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவருக்கு என்னாச்சு? உள்ளதான் இருக்காரு. பாக்கலாம். சந்தோஷோட ஃப்ரெண்டு, அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. சரி, ஃபோன் வாமா, பண்ணிட்டேன். போய் பார்க்கலாம். அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் வலிக்கல? ஒன்றும் இல்லைம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, வலிக்கல. அந்த தெய்வம் தான் உங்களை அனுப்பியிருக்கு தம்பி.
இப்படி காப்பாத்துறதுக்கு யாருக்கு மனசு வரும்? இவனுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு என் பேரன்தான். அவனுக்கு மட்டும் ஏதாவது நடந்திருந்தா நாங்க உயிரையே விட்டுருப்போம். ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆமா, எங்க உங்க பையன்? உள்ள ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. என்னாச்சு? இல்ல பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் மயங்கிட்டான் அவ்வளவுதான். ஓ, வீடு தேடி வந்த உங்களை அவமானப்படுத்தி அனுப்பிட்டோம். இருந்தும் என் பேரனை நீங்க காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப பெரிய மனசு உங்களுக்கு. இதுல பெரிய மனசு எங்கம்மா வந்தது? உங்க மருமகளுக்கு என்ன வேணாம்னு சொல்றதும் வேணும்னு சொல்றதும் அவங்களோட தனிப்பட்ட உரிமை. இதுல அவமானம் எங்கம்மா வந்துச்சு? உதவி தேவைப்படுற இடத்துல உதவுறது தான் மனுஷ சுபாவம். கண் எதிரில் ஒரு குழந்தைக்கு ஆபத்துன்னா காப்பாற்றணும்னு தான் தோணும். அந்த நேரத்தில் இது யார் குழந்தை, காப்பாற்றணுமா வேணாமான்னு யோசிக்கவா தோணும்? திரும்ப திரும்ப நன்றி சொல்லி என்னை சங்கடப்பட வைக்காதீங்கம்மா. நான் அப்ப கேட்டப்ப என்னடா சொன்னேன்? வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன்ல. சார் 2 ஒயிட் கலர் கார் இருந்தது. சின்ன கார்ல பிரேக் கட் பண்ணிட்டு பெரிய காருக்கு போறதுக்குள்ள ஆள் வந்துட்டாங்க சார். சொதப்பிட்டியாடா ராஸ்கல். அந்த பிரேக் புடுங்கின கார் தான் சுஜாதா எடுத்துட்டு போயிருக்காங்க சார். சரி, அதனால யாருக்கா அடிபட்டுச்சா? அதான் சார் இல்ல. சுஜாதா பிரேக் பிடிக்கலன்னு தடுமாறினப்ப அகிலா மேடம் குழந்தை குறுக்க வந்துச்சு சார். இதுல எதுவுமே நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கல சார். தானே தான் சார் நடந்திருக்கு. அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக அந்த நேரம் குமார் குறுக்க விழுந்து காப்பாத்திட்டாரு சார். குமாருக்கு தான் சார் அடிபட்டு இருக்கு. குழந்தை தப்பிச்சிருச்சு சார். அகிலா மேடத்துக்கு இப்ப குமார் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு சார். அவங்க தான் குமாரையும் சுஜாதாவையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க சார். முட்டாள் முட்டாள். எது நடக்க கூடாதோ அது நடந்திருக்கு. குமார் அவ குழந்தையை காப்பாத்துற நிலைமை உண்டு பண்ணிட்டியாடா. பைத்தியக்காரா பைத்தியக்காரா. நீ மட்டும் ஒழுங்கா பிரேக்க பிடிங்கி விட்டுருந்தா எல்லாம் நம்ம பிளான் பண்ணி நடந்திருக்கோம்ல. சார் நான் என்ன சார் பண்ணுவேன்? அவங்க காரை மாத்தி எடுத்துட்டு போவாங்க, நான் என்ன கனவா கண்டேன்? நான்சென்ஸ். செய்யறதை செஞ்சுட்டு வியாக்கியானகாரியா? ஐயோ, காய கூப்பிடுறா. அவ கேட்கிற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. ஹலோ, சொல்லுங்க, நம்ம பிளான் என்னாச்சு? அந்த கார்த்திக் ஆக்சிடென்ட்ல செத்துட்டானா? எல்லாம் சொதப்பிடுச்சு காயோ. அந்த கார் மாறி போனதுல எல்லாமே தப்பா போயிடுச்சு. என்னது, கார் மாறி போச்சா? ஆமாங்க காயோ. போச்சு, எல்லாம் போச்சு. இந்த பொண்ணை அவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்கா. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? பிரிக்கணும்னு நினைச்சோம். இப்ப என்னடானா 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு நாமளே வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். சாரி காய்டாலன். கந்தசாமி எல்லாம் சரியா தான் பண்ணிருக்கான். லாஸ்ட் மினிட்ல 2 பேரும் காரை மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அவங்கள அப்படியே விட்டிருந்தா கூட சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி அவங்க சேர்றதுக்கு நாமளே காரணமாயிட்டோம். அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. டார்லிங், தப்பா போயிடுச்சு. எப்படியாவது நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். இவங்க கதை இப்படின்னா அந்த கார்த்திக்கையும் நாம பழி வாங்க முடியாம போயிடுச்சு. விடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஏதாவது செய்யணும் நம்பி. யாரையும் சும்மா விடக்கூடாது. ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தனா இந்த நாத்தம் பிடிச்ச ஜெயில கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் உள்ள வர்றதுக்கு காரணமானவங்க நிம்மதியா வாழவே கூடாது. நீ ஒன்னும் கவலைப்படாத டார்லிங். அந்த பொண்ணு அகிலா நம்ம கிட்ட வேலை பார்க்குற பொண்ணுதான். குமார் அவளோட குழந்தைய காப்பாத்திருக்கான். அதுக்காக தான் அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கா. இதுக்காக அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவான்னு எனக்கு தோணல. அதையும் மீறி ஏதாவது நடந்தாலும் அதை எப்படி முறியடிக்கணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு விஷயம் சொதப்பினாலும் சீக்கிரமே அதை நான் சரி பண்ணிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கே உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். கார்த்திகை என்ன பண்ற, அந்த கல்யாணத்தை எப்படி டேமேஜ் பண்றேன்னு பொறுத்திருந்து பாரு டார்லிங். ஆமா நம்பி. அடுத்து நான் உங்களுக்கு போன் பண்ணாலும் இல்ல நீங்க எனக்கு போன் பண்ணாலும் எனக்கு நல்ல தகவலா தான் வரணும். பாத்துக்கோங்க. நான் போனை வச்சிடுறேன். ஓகே டார்லிங், பை. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதும் பதறி போய் பயந்து ஓடி வந்தோம். ஆண்டவன் புண்ணியத்துல பெருசா ஒண்ணும் இல்ல. ஆமாண்டா, நீங்க சொன்ன அந்த ஆண்டவன் புண்ணியம் தான் காரணம். முதுகுல பட்ட காயம் ஆறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுமா, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃபீஸ்க்கு 4 நாள் லீவ் சொல்லிடுவா. அதெல்லாம் வேணாண்டா, நான் நாளைக்கே வந்தாலும் வந்துடுவேன்.
ஆமா நீங்களாம் வந்திருக்கீங்க, கந்தசாமி எங்க காணோம்? அதை ஏன் கேக்குற? அவன் நம்ம கம்பெனில ராஜினாமா பண்ணிட்டு நம்பி குரூப்ல போய் சேர்ந்துட்டான். என்னடா சொல்ற? எதுக்கு அப்படி பண்ணா? தெரியல. அந்த நம்பி குரூப்ல பென்னின்னு ஒருத்தர் இருந்தால, அவனும் இவனும் ஃப்ரெண்ட்ஸா. இப்ப பென்னி ஜெயில இருக்கானா, அவன் இடத்துக்கு ஆளு வேணும்னு நம்பி குரூப் எப்படி கூப்பிட்டுருக்காப்ல. சரி நாங்க கிளம்புறோம், உடம்ப பாத்துக்க. வரோம். சரி குமார், நான் வரேன். உடம்ப பாத்துக்கோ. சார், பில்லெல்லாம் வந்திருக்கு. யார் கட்ட போறீங்க? கொடுங்க, நான் கட்டிக்கிறேன். எங்க நீங்க எதுக்காக கட்டணும்? கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அது எப்படிங்க? என் குழந்தைய காப்பாத்த போய் தானே இப்படி அடிபட்டுடுச்சு. நான் கட்டுறதா முறை. எங்க பருவ செலவு பாக்குறதுக்கு தாங்க நேரம். டேய் பில்ல வாங்கி நீ கட்டுறா. நீங்க கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கொடுங்க. பிரகாஷ், பில்ல கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன கார்த்தி இது? நியாயம் ஒண்ணு இருக்குல்ல. இந்த ஆக்சிடென்ட்க்கு காரணமே சுஜாதா தானே. அப்ப பில்ல நான் தானே கட்டணும். யாரும் எதுவும் பேசாதீங்க, பில்ல நானே பே பண்ணிக்கிறேன். சரி, அப்ப நாங்க வரோம். ஏய் அகிலா, ஒரு நிமிஷம். ஆக்சிடென்ட் நடந்தது, உன் பையனை மாமா காப்பாத்தினது, இது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இல்லாம இல்ல. கடவுள் யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிச்சு போட்டிருக்காரு. உன் அபிப்பிராயத்தை கொஞ்சம் மாத்திக்க முடியுமான்னு யோசி அகிலா. என்ன திலகாது? எந்த நேரத்துல எதை பத்தி பேசுறதுன்னு உனக்கு தெரியாதா? நீங்க நான் செஞ்சது சாதாரண உதவிதான். உடனே இதுக்கு நன்றி கடன் பட்ட மாதிரி நீங்க எதுவும் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். இந்த உதவிக்காக உங்க மனசையும் நீங்க மாத்திக்க வேண்டாம். அப்படி நீங்க மாத்திக்கணும்னு அவசியமோ நிர்பந்தமோ இல்லை. இந்த விஷயத்தோட நம்ம உறவை முடிச்சுக்கிட்டா கூட எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீங்க எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் சார். அகிலா, ஒரு நிமிஷம். இந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? மோனியை கூட்டு போக ஸ்கூலுக்கு வந்தேன். உங்க பையன் தனியா நின்றுட்டு இருந்தான். கூட வடா டிராப் பண்றேன்னு சொன்னேன். அம்மா உங்க கூடலாம் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு ரோட கிராஸ் பண்ணி ஓடினப்ப தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. நீங்க என்ன வேணாம்னு சொல்லிட்டு இருந்தால உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. அதே மாதிரி நீங்களும் எங்க மேல வெறுப்பை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சம்பந்தம் பேசணும், தவறி போச்சு, அவ்வளவுதானே. அது கடந்து போறது தான் சரி. அதை விட்டுட்டு குழந்தை மனசுல எதுக்கு வன்மத்தை வளர்க்கணும் சொல்லுங்க. நமக்கு சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னாடியில இருந்து 2 குழந்தைங்களும் ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்காங்க. அதே நாம கெடுக்கணும்? குழந்தைங்கள சுதந்திரமா இருக்க விடுங்க. அதே மாதிரி நாமளும் இயல்பா பழகலாம். இந்த சம்பந்தம் முறிஞ்சு போனதுனால பகை வந்துட்டு தான் நினைக்க வேணாம். மறுபடியும் பேசினா பழகுனா திரும்ப பொண்ணு கேட்டு வந்துடுவாங்களோன்னு பயப்படவும் வேணாம். விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் வற்புறுத்துற அளவுக்கு நாகரிகம் தெரியாத குடும்பம் இல்லை எங்க குடும்பம். எவ்வளவு பக்குவமா பேசுறீங்க. இந்த மாதிரி வார்த்தையை கேட்கிறப்போ எவ்வளவு ஆறுதலா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேல யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படியே நடக்கட்டும். நான் வரேன்ப்பா. என்ன மாமா இப்படி அவசரப்பட்டுட்டீங்க? அவ நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பமே இதுதான். இப்ப பேசினா அந்த பொண்ணு சரின்னு சொல்லிருப்பா. அதுக்குள்ள ஏன் நீங்க இப்படி பேசுனீங்க? அதுதான் வேணான்னு சொல்றேன். ஒரு உதவி செஞ்சிருக்கோம், இதுக்காக கல்யாணத்துக்கு சம்மதிங்கன்னு சொல்றதும் ஒரு விதத்துல பிளாக்மெயில் தான். வீக்னஸை பயன்படுத்தி சம்மதம் வாங்கினா அது மாதிரி அபத்தம் வேற எதுவுமே இல்லை. அக்கா, ஆமாக்கா, மாமா சொல்றதா கரெக்ட். நெருக்கடியை காரணம் காட்டி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது சரியில்லை. இதுக்கு மேல இதை பத்தி பேசுறது அநாகரிகம். விடுங்கக்கா, பாத்துக்கலாம். சரிக்கா, நான் கிளம்புறேன். மாமா போயிட்டு வரோம். குமார். சரிடா. என்ன ஒரு தடவை சொன்னா செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.